இப்போ நீங்கள் கதை எழுத வந்தபோது உங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தது யார்? நாம் ஒரு கதாசிரியராகவும் இயக்குனராகவும் இந்த ஆள் மாதிரி ஜெயிக்கணும், இந்த இயக்குனர் மாதிரி ஜெயிக்கணும்னு யாரெல்லாம் ரோல் மாடலாக இருந்தாங்க நாகராஜுக்கு? ஒருத்தர்னு இல்லை சார், ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. யார் யார்? பாக்யராஜ் சார், ஓ, பாரதி ராஜா சார், மணி சார், இவங்க தான் சார். இதுக்குள்ளே தான். ஏன்னா அந்த டைமில் வேற யார் இவங்க இருந்தாங்க. பட் ஒவ்வொருத்தர்கிட்டருந்து ஒவ்வொரு விஷயம் எடுத்துக்க முடிஞ்சது சார். ம், சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. உதாரணமாக இன்னும் என்னென்னா, அது யார் என்ன ஒரு மண்வாசனை எடுத்துங்களா சார். இப்போ முதல்ல மண்வாசனை வந்து பார்க்கும்போது சாதாரணமான டைம் பார்க்குறோம். அதில் ஒன்றுமே இருக்காது. அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கும். இது ஒரு இயக்குனருக்கான இந்த படத்துக்குள்ள ஒரு விஷயம், ஒரு லைஃப்பில். அதில் வந்து முத்துப்பேச்சி அப்படின்ற ஒரு பொண்ணவை ரவிதி அதெல்லாம் அறிமுகம் பண்ணுறாங்க. முத்துப்பேச்சி மாமன் மேலே வந்து ரொம்ப உயிராக இருக்கக்கூடிய பொண்ணு. மாமன் தான் உலகம், எல்லாமே மாமன் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதில் ஒரு சீனில் ஒரு சின்ன பதிவு வரும். நாளைக்கு காலையில் வீரனை வந்துடுவான், நாளைக்கு காலையில் ஊர்லேருந்து வீரனை வரான். இது ஒரு கதையாக இல்லை, ஒரு இயக்குனராக ஒரு படமாக பார்க்கும்போது நாளைக்கு காலையில் வீரனை வந்துடுவான்னு சொன்னோடனே வீரனுடைய அம்மா வந்து அவங்க பாட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த ஊர் தூங்கிட்டு இருக்கும், அந்த பொண்ணு மட்டும் உட்காந்துட்டு இருப்பா. நாளைக்கு காலையில் வீரனை எப்போ வரப்போறான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சினிமாவுக்கான லாங்குவேஜ் அந்த படத்துக்குள்ளே அவள் உட்காந்துட்டே இருப்பாள். காலையில் தான் வரப்போகிறான், ஆனால் உட்காந்துட்டு அங்கேயும் பார்த்துக்கிட்டே இருப்பாள். பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவான். என்ன பண்ணுதுன்னே தெரியாது பொழுது விடியறதுக்கு முன்னாடி. கிராமங்களில் வந்து பொழுது விடினா அந்த சேவல் தான் கூவணும். அவன் பார்த்துட்டே இருப்பான். ஒரு சேவல் வந்து ஒரு சின்ன வைக்கல் போர் முன்னாடி நின்றுட்டு விடிஞ்சிடாதான் பொழுது எப்போ முடியும் அப்படின்றதுனால உட்காந்துட்டே இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுதுன்னே தெரியல. சேவல் கூவனா தான் பொழுது விடின்ட்டு ஒரு கல் எடுத்து சேவல் மேலே எறிவான். அது கத்துறமுன்னே கோழி குவிரிச்சு எல்லாரும் எந்திரிங்க. இதெல்லாம் வந்து அந்த படம் பார்க்கும்போது அவனுக்கு அப்படி சிலுத்து போச்சு அந்த இடம். ஒரு ஒரு ஆளோட ஃபீல் எந்த அளவுக்கு இருக்குது. ஒரு ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு சரி இதுக்கு கூவனா தான் கரெக்டுன்றது அதை எழுத்து. அப்புறம் எல்லாரும் அலர்ட் ஆகணும்னா அது மேலே ஒரு கல்லதுக்கி போட்டுட்டு போகிறது இருக்குல்ல. இது சினிமா. அவர்கிட்ட நிறைய அந்த படத்துலேருந்து நிறைய கற்றுக்க முடிஞ்சது. சின்ன சின்ன விஷயங்கள். அப்போவே ஒரு யார் அவர் பாண்டியன், யார் அவங்க? சினிமா அன்னைக்காவது பெருசாக வளர்ந்துருக்கு சார். இன்னைக்கு பெருசாக வளர்ந்துருக்குது. அந்த காலத்தில் என்ன வளர்ந்துச்சு? அன்னைக்கு வந்து அந்த ஒரு முத்துப்பேச்சியும் ஒரு வீரனன்ற ஒரு பையனை வச்சுக்கிட்டு அந்த படம் 200 நாள் கிராஸ் பண்ணுதுன்னா ரசனை அன்னைக்கு இருந்தது இல்லை சார். ஜனங்களுக்கு அவ்வளோ பெரிய ரசனை இருந்தது. என் வீரனை செத்த பையன் வந்து நிற்கிறானே அப்படிங்கும்போது நமக்கு வலிச்சுது. அவ்வளோ பெரிய பெயின் இருந்தது இல்லை சார் அதில். அதனால் வந்து இன்னும் வந்து முத்துப்பேச்சி ஒரு தமிழச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இன்னும் மறக்க முடியல. பட் அவர்கிட்ட நிறைய எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு மணி சார்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட லேர்ன் பண்ணி வந்துக்கிட்டது தான் சார் சினிமா. எனக்கு கிடைச்சது பாடம் பார்த்து கற்றுக்கிட்டது தான் சினிமா.